ஹாய் ரோக்லே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தூங்கியிருப்பீங்கன்னு நம்புறேன். 11:30 ஆச்சு டைம். லைவ் ஸ்ட்ரீமிங் வரலான்ட்டு தான் இருந்தேன். இப்படி அழகாக ரெடி ஆகி அப்புறம் சரி ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப் கேட்டிருந்தாங்க 5:30 மணிக்கு. அதனால சரி 2-3 பாட்டு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவோம், அவங்களும் வருவாங்களே அப்படின்ட்டு ஆசிலேட் ஆயிட்டேன். லைவ் ஸ்ட்ரீமிங் போடல. அப்புறம் பார்த்தா அவங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. காலையில் வராங்களான்னு தெரியாது. என் கிளைண்ட்ஸ்ட்டை பிடிக்காத விஷயம் என்னன்னா, கால் பண்ணுவாங்க, வரேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இதை பண்ண வரேன் அதை பண்ண வரேன்னு சொல்லுவாங்க. வரலைன்னா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நான் ஒன்றும் தப்பாக நினைக்க போகிறதில்ல. வந்தாலும் வரலைனாலும் எனக்கு வந்து பணம் ஜஸ்ட்டு பேப்பர் தான் எனக்கு பணம். அதனால சர்வைவலுக்கு வேணும் பணம், ஆனால் பணமே தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். பணம் இருக்கோ இல்லையோ நான் வந்து ஹாப்பியாக என் லைஃப்பை என்னையே நான் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் கிரியேட்டிங் மை ஓன் ஹாப்பினஸ். அதனால அந்த கிளைண்ட் வந்து காலைல 5:30 மணிக்கு கால் பண்ணாங்கன்னா தெரியும் வராங்களா வரலையான்ட்டு. பரவாயில்ல, நான் வந்து லைஃப் ஸ்டோரி போடுறேன் வரவங்களே. இந்த வாரம் பிஸியாக இருப்பேன். 17வது எபிசோட் போட்டுட்டு அப்புறம் அடுத்த சாட்டர்டே தான் போடுறேன்னா இல்லை நடுவில் வரேனான்னு பார்ப்போம். எனக்கு தெரியல எப்படி ஷெடியூல் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒருவங்களே எபிசோட் 16 பார்த்துட்டு அதில் வந்து லூலூப் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணாரு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரு. அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து அவரோட இன்டென்ஷன் மேபி தப்பா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. ஆமா லூலு, அவர் வந்து அவர்கிட்ட ஜென் டு ஜென் அவர் பேசினது வந்து கரெக்ட் தான். என் ஒய்ஃப்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு இந்த பார்க்க வந்து ஃபேமிலியை மீட் பண்ணாம இருந்தது வந்து தப்பு தான். அதே எனக்கு வந்து அவர் மேல கொஞ்சம் நெகட்டிவ் இதுதான் ஆட்டிடியூட் தான் எனக்கு வந்துச்சு. அது கரெக்ட் தான். ஆனால் ஏன்ட்ட அவரோட பிஹேவியர் இருந்துச்சுல்ல, என்னோட எக்ஸோட பிஹேவியர் வந்து அதில் நான் வந்து விக்டம், நான் வந்து கல்பிரிட் கிடையாது. அப்போ ஏன்ட்ட வந்து அவர் மிஸ்பிஹேவ் பண்ணது, தாலியை பிடிச்சி அத்தது, கெட்ட வார்த்தை பேசினது, அடிக்க வந்தது, அது எல்லாமே அப்யூசிவ். அது தேவை கிடையாது. ஏன்னா நான் ஸ்டோரியில் சொல்கிறேன், ஒரு பொண்டாட்டி வந்து இன்னொருத்தவங்க கூட படுத்தே கிடந்தா கூட ஒரு ஹஸ்பண்ட் வந்து அடிக்கிறதுக்கோ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ அவனுக்கு ரைட்ஸ் இல்லை. அவனும் அதுக்கு காரணமாக தான் இருந்திருப்பான். ஏன்னா பசி இருந்தால் தான் சாப்பிட முடியும். அப்போ நீ வந்து ஏன் பட்னியாக வச்ச அவன் பொண்டாட்டிய, அப்படிதான் நான் நினைப்பேன். அதனால அவருக்கு வந்து அடிக்கிறதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல. இன்னைக்கு எபிசோட்ல இன்னொரு கண்ணன் அவனோட ஸ்டோரி சொல்றேன். முழுக்க எல்லாரும் நினைப்பீங்க ஃபேஸ்புக்னால தான் நாசமா போச்சு, சோஷியல் மீடியானால தான் இவங்க லைஃப் நாசமா போச்சு. அப்படி கிடையாது. அவன் வந்து என் பையனை வச்சு கூட சந்தேகப்படுவான். என் பையன் என் பக்கத்துல தூங்குறானா அவனை கூட தள்ளிப்படுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேரக்டர். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் இருக்கிறவங்களே எனக்கு வந்து ஸ்டோரி டைமே பத்த மாட்டேங்குது. ஆக்சுவலி நிறைய நினைச்சு ரீகால் ஆயிட்டே இருக்கு.